பிரியமானவர்களே, ஜெபத்தின் வல்லமை எதிராளியாகி பிசாசுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அவன் ஜெபத்தால் பாதிக்கப்படுபவன். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் விசேஷமாக பெண்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாதம் பெண்களுக்குரிய மாதம். இந்த மாதத்திலே பெண்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கலாம். விசேஷமாக பெண்களின் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கலாம். இந்தியா, ஆப்கானிஸ்தான், சீரியா, சொமாலியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், காங்கோ குடியரசு, ஏமன், நைஜீரியா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வாழ்கிறதான பெண்களின் பாதுகாப்பிற்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே நமக்கு முன் மாதிரிகளாய், திருஷ்டாந்தங்களாய் சாரால் டக்கர், ஐடாஸ் கட்டர், எமி கார்மெக்கல், பண்டித ராமாபாய், இசபெல் கூன் இவர்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி கர்த்தருடைய பலத்தை பிடித்து கொண்டு பராக்கிரமசாலிகளாய் இந்த தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்த இந்த பெண்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களே நாம் பெண்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக பலதரப்பட்ட சூழ்நிலைகளாலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்கலாம். ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிற பெண்களுக்காக ஜெபிக்கலாம். மலைவாழ் பெண்களுக்காக, காவல்துறையில் இருக்கிற பெண்களினுடைய பாதுகாப்புக்காக, தெருவோரங்களில் வாழக்கூடிய பெண்களுக்காக, பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறதான வாழுகிற பெண்களுக்காக, அரசியலில் உள்ள பெண்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்கலாம். மாத்திரமல்ல, ஊழியம் செய்யும் பெண்களுக்கு வேண்டிய தேவ பாதுகாப்பை தேவன் கட்டளையிடும்படியாக, அது மாத்திரமல்ல, வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்காக, படித்து வேலை இல்லாத பெண்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும்படியாக, அது மாத்திரமல்ல, இன்று ஆட்சியில் இருக்கிற பெண்களுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்காக எல்லாம் வேண்டிய தெய்வ கிருபைகளை கர்த்தர் கொடுத்தருளும்படியாய் நம்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். பெண்களை நாங்கள் நினைக்கிறோம். நீர் அதிகமாக நேசிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, ஒவ்வொரு பெண்களையும் பலதரப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற, பலதரப்பட்ட வேலைகளை செய்கிற, பலதரப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயாமை ஸ்தோத்தரிக்கிறோம். சூழ்நிலைகளில் வாழுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே நினைக்கிறோம். அவர்களுக்காக பாரப்படுகிறோம். அவருடைய சூழ்நிலைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இவருடைய எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் என் இயேசு பெரியவராக இருக்கிறபடியினால வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன உடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, பாரத்தோடு சுமைகளோடு நிற்கிற பெண்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவருடைய தோளை கர்த்தனை சுமைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய், விடுதலை செய்யும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், பாதுகாப்பை கொடுக்கும்படியாய், தீர்க்க ஆயுசை தரும்படியாய் ஒவ்வொரு துறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இவர்களை சுற்றிலும் தேவகரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, பெண்களை கொண்டு ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் எழுப்புதல் பராக்கிரமசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட பெண்கள்லாம் ஆண்டவரே மாறத்தக்கதாய், பலன் அடையத்தக்கதாய், உண்மையிலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி உம்முடைய பலத்தை ஒவ்வொருவருக்குள்ளாக வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை எடுத்து போடுவீராக கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபை மாத்திரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.